அனைவருக்கும் நல்வணக்கம் ஸ்டார்ஸ். நம்ம அரபிந்தோ சூப்பர் ஃபாஸ்டோடைய செகண்ட் பார்ட் துபாடால இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் உங்க உதயா, இது உங்க உதயா டூரிஸ்ட்ரி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நல்வணக்கம் ஸ்டார்ஸ். 1022 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம துபாடா ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் டிவிடி. இங்க 5 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துட்டோம். 2 மினிட்ஸ் ஆல்ட் இருக்கு. இந்த துபாடா விசாகப்பட்டினத்தோடைய சப்பர்பன் ஏரியா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இங்கே நிறைய மக்கள் கீழே இறங்குறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருப்பதியிலேருந்து இங்கே வராங்க. ஹவுராக்கு போகிற ஒரு ட்ரெயின் உள்ள இவ்வளோ கூட்டம் கம்மியாக காலியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக நம்பவே முடியல. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஜேர்னி. ஆனால் எப்போவுமே இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியல. இது ஒரு சூப்பர் வண்டியாக இருக்குது இப்போ வரைக்கும். ஸ்டார்ஸ் 1039 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம விசாகப்பட்டினம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் VSKP. இங்கே 25 மினிட்ஸ் உள்ள டிலேவாக்கி உள்ள கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம வண்டி தான் உள்ள வந்துகிட்டு இருக்கு. இங்க நமக்கு பாத்தீங்கன்னா ரேக் ரிவர்சல் இருக்கு. அதுதான் முன்னாடியே இறங்கிட்டேன். வண்டி இப்பதான் உள்ள போயிட்டு இருக்கு. என்ன லோகோ கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். அரபிந்தோ சூப்பர் ஃபாஸ்ட் ஹவுரா வரைக்கும் ஹால் பண்ண போற லோகோ டாடா நகர் ஷெட்டோடைய WAP7 வெப் 7. இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா பேண்ட்ரில பிரெட் ஆம்லெட் துபாடாக்கு முன்னாடியே வாங்கி சாப்பிட்டுட்டேன். அதனால காமிக்க முடியல. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க. Express. He is now ready to leave from platform number 3. We wish you a very happy and pleasant journey. விசாகப்பட்டினத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராக் சைடு பக்கமாக சீட் இருந்தது. ஆனால் ரேக் ரிவர்சலுக்கு பிறகு நான் ட்ராக் சைடு பக்கமாக போயிட்டோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இனி நம்ம கடைசியாக தான் இருக்க போகிறோம். ஸோ ஸ்டேஷன் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இனி கவர் பண்ண முடியும்.
பார்ட்டில் சிங்கிள் லைன் செக்ஷன் இருந்ததுனால நிறைய கிராசிங் எடுக்க முடியல. ஆனால் செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் தாண்டினோடனே தொடர்ந்து 4 கிராசிங் வந்துருச்சு. இனி நிறைய கிராசிங் வரும், பார்க்கலாம். டபுள் 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம விஜயநகரம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் BZM. இங்கே 45 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்கு. இங்கிருந்து நவ்பாடா ஜங்ஷன், போபிலி ஜங்ஷன், கோட்டவலசா ஜங்ஷனுக்கு ஒரு லைன் பிரியுது. விஜயநகரத்துலேருந்து கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டர் அந்த பக்கமாக நம்ம ட்ரெயின் வர வழியிலே பார்த்தீங்கன்னா ராமநாராயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோவில் இருக்குது. அந்த கோவில் பார்த்தீங்கன்னா 15 ஏக்கரில் செம்ம பெருசாக இருக்குங்க. அதாவது ராமருடைய வில் இருக்கு இல்லையா, வில் அம்பு அதோடைய வடிவமைப்பில் கட்டியிருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்கும். விஜயநகரத்திலிருந்து இந்த ட்ரெயினுடைய லாங்கஸ்ட் இன்டர்மீடியேட் ஹால்ட் ரன் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்ல இருந்து KSR பெங்களூருவே பார்த்தீங்கன்னா 358 கிலோமீட்டர் தான். ஆனால் விஜயநகரத்திலிருந்து குர்தா ரோடு வரைக்கும் இந்த ட்ரெயினுக்கு 362 கிலோமீட்டருக்கு நான் ஸ்டாப் ரன் இருக்கு. இந்த ட்ரெயினை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா அது மெயின்டெனன்ஸ். உள்ள ட்ரெயினை பார்த்தீங்கன்னா ரெகுலராக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃப்ளோரு, வாஷ் பேஷன், டாய்லெட்டு எல்லாமே பக்காவாக வச்சுருக்காங்க. உள்ள மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வண்டியில். இப்போ நாம டிராவல் பண்ற இந்த செக்ஷன்ல ரொம்ப முக்கியமான ஸ்டேஷனான ஸ்ரீகாகுளம், பாலாசா, பிரம்மபூர் எதுவுமே நமக்கு ஸ்டாப்பிங் கொடுக்கல. நேரா குர்தா ரோடு தான் கொடுத்துருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா நம்ம விசாகப்பட்டினம் தாண்டின பிறகு 130 செக்ஷனுக்குள்ள வந்துட்டோம். சும்மா வண்டி பட்டைய கலப்புது இப்போ.
மத்தியானம் சாப்பிட்றதுக்கு பேண்ட்ரிகார்லேருந்து 130 rupees கொடுத்து லஞ்ச் வாங்கியிருக்கோம். இதில் சாப்பாடு, சப்ஜி, தால் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா ரைஸு, ராஜ்மா சப்ஜி கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து ஆவரேஜாக தான் இருக்கும். வாங்க சாப்பிட்றலாம். இப்போ நான் ட்ராவல் பண்ணுற இந்த ரேக்கில் சாப்பாடு ஓரளவுக்கு பரவாயில்ல, பேண்ட்ரிகார் ஆவரேஜாக இருக்குது. அதே போல் இந்த ட்ரெயினுக்கு இன்னொரு ரேக் இருக்குது, அதில் சாப்பாடு எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ கவனமாக சாப்பாடு வாங்கி சாப்பிடுங்க. இந்த செக்ஷனில் ஓடுற ட்ரெயின்ஸ் எல்லாமே டிலே ஆகிறதுக்கு உண்டான ரீசன் என்னன்னு தெரியுமா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே ஜோனுக்குள்ள ஏகப்பட்ட கூட்ஸ் ட்ரெயினுடைய டிராஃபிக் வந்து ரொம்ப அதிகம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ட்ரெயின் வந்து லேட் ஆகுது. ஆக்சுவலாக அங்கே அதிகமாக ஃப்ரைட் ட்ரெயின்ஸுக்கு, அதாவது கூட்ஸுக்கு தான் ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுக்குறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் தட்டுப்பாடு இருக்குது. ஸோ அதனால் ரெகுலராக எல்லா ட்ரெயின்ஸுமே டிலே ஆகிடுது. பிரம்மபூரில் நமக்கு ரைட் சைடில் திப்ருகர் கன்னியாகுமரி விவேக் எக்ஸ்பிரஸ் நிற்கிது. வண்டிக்கு சிக்னல் போட்டாச்சு, கிளம்ப போகுது. அந்த பக்கம் ஒரு வண்டி நிற்கிது, அதை நம்ம ஓவர்டேக் அடிக்கிறோம். அதை போய் காமிக்கிறேன் இருங்க. பிரம்மபூரில் லெஃப்ட் சைடில் செகந்திராபாத் புவனேஸ்வர் நியூ விஷாகா எக்ஸ்பிரஸை ஓவர்டேக் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த செக்ஷனில் 100 ட்ரெயின் ஓடினாலும் இந்த ட்ராக்ஸோடைய கிங் நம்ம கோரமண்டல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான். ஏன் தெரியுமா? கோரமண்டல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் இந்த செக்ஷன்லேயே அதிகமாக ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுற ட்ரெயினுங்க, வித் ஃபைனோட. குருதா ரோடு ஜங்ஷன்ல இருந்து பூரி வெறும் 43 கிலோமீட்டர்ஸில் ட்ரெயின் ரோட்டில் இருக்குது. அதுவே பஸ்ஸில் போனீங்கன்னா 53 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. இங்கேருந்து உங்களுக்கு நிறையா பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் திருவண்ணாமலை, திருப்பதி இதெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு நேராக குருதா ரோடு வந்து இங்கேருந்து பூரிக்கு போகிறாங்க. மக்கள் எப்படிலாம் பிளான் பண்ணி வராங்க பாருங்கள். குருதா ரோடு ஜங்ஷனில் 20 மினிட்ஸ் ஸ்டாப்பிங் கொடுக்கறது இதுக்காக தான். விசாகப்பட்டினத்துக்கு பிறகு இங்கே தான் தண்ணி ஏற்றிருக்காங்க. ஸோ வண்டியில் தண்ணி பிரச்சனை இருக்காது.
1483 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஒடிசாவுடைய தலைநகரமான புவனேஸ்வர் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் BBS. இங்கே 40 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். 5 மினிட்ஸ் சால்ட் இருக்கு. இந்த ட்ரெயினுடைய ரேட் ஜோன் சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேங்க. இந்த ட்ரெயின் அவங்களுடைய வண்டி. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஹவுரா மைசூரு வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் கூடயோ செகந்திராபாத் ஷாலிமார் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் கூடயோ ரேக் ஷேரிங் பண்ணிக்குது. மொத்தமாக 2 ரேக் இருக்கு. புவனேஸ்வரில் அண்டர் சோவை பாருங்கள். இவ்வளோ ஃப்ரீயான ஒரு ஹவுரா ட்ரெயினை பார்க்கவே முடியாது. புதுச்சேரி வண்டி நிஜமாவே செம்ம வண்டிங்க. எல்லாரும் பீஸ்ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருக்காங்க. புவனேஸ்வருக்கு பிறகு நமக்கு பாலேஸ்வர் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. திரும்பவும் நமக்கு 200 கிலோமீட்டருக்கு நான் ஸ்டாப்பர்னு இருக்கு. நீங்கள் எப்போ இந்த செக்ஷனில் ட்ராவல் பண்ணாலும் சரி, புவனேஸ்வர் தாண்டி கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாக்கை ஆறு வரும், அடுத்து கத்தாஜோடி ஆறு வரும். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்டார்ஸ் கட்டாக்ல நமக்கு ஸ்டாப்பிங் கொடுக்கல, சும்மா கட்டாக் ஸ்டேஷனே தெரிக்கிற அளவுக்கு வந்தோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு ஸ்கிப்பிங். இப்போ அடுத்து மகாநதி வரப்போகுது, அதையும் பாருங்க. ஸ்டார்ஸ் வெளியில இந்த வியூஸை பாருங்க. மலையில ஒரு பக்கம் மழை பெய்யுது, இந்த பக்கமா வெயில் அடிக்குது, மேல மேக சூழ்ந்து இருக்கு. என்ன சொல்றதே எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு அழகா இருக்கு. செம்ம சில்லுன்னு இருக்கு. கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி மாறி போச்சு. வியூஸை பார்த்தீங்களா? இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. வெளியில ஷாட்டை காமிக்கிற பாருங்க. அப்படி மழை சும்மா பிரிச்சு எடுக்குது.
ட்ரெயின் ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கு, அதே போல் இருட்டியும் போச்சு. ஸோ நேராக நம்ம பாலேஸ்வர் போயிடலாம். கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பாலேஸ்வர் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் BLS. இங்க 1 hour 30 minutes டிலே ஆகிட்டாங்க. இங்க நமக்கு 2 minutes halt இருக்கு. இவ்வளோ நேரமா பாத்தீங்கன்னா தம்பி உங்களுக்கு காமிக்கவே இல்லை. இது ஒருக்கா பாருங்க, இப்பதாங்க சீட்ல இருந்து எழுந்தா. ஹாய் ப்ரோ. நம்ம ட்ரெயினை 21 April 2010 இனாகரேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 16+ இயர்ஸாக சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. நல்ல வண்டிங்க. நைட்டு சாப்பிட்றதுக்கு ஈவினிங்கே தம்பி பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரில் பிரியாணி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டான். இதோடைய ப்ரைஸ் 230 rupees ஆச்சு. சாப்பிட்டுட்டு விழாக கண்டினியூ பண்ணுறேன். கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம வெஸ்ட் பெங்கால் கரக்பூர் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோடு KGP. இங்கே அதே 1 hour 30 minutes டிலேவாக வந்திருக்கோம். 5 minutes halt இருக்கு. பாண்டிச்சேரி ஹவுரா சூப்பர் ஃபாஸ்ட்ல இருந்து நிறைய மக்கள் கீழே இறங்குறாங்க. வண்டி இங்கே கம்ப்ளீட்டாக காலியாகுது. எனக்கு இந்த ட்ரெயின் போலவே வெஸ்ட் பெங்கால் வரதுக்கு சென்னையில இருந்து இன்னொரு ட்ரெயின் ஆப்ரேட் ஆகுது. அந்த ட்ரெயின்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசை. அந்த ட்ரெயினுடைய பேரை கேட்டீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் அதிர்ச்சி ஆவீங்க. அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா தாம்பரம் சந்திராகாச்சி அந்தியோதயா எக்ஸ்பிரஸ். சீக்கிரமாவே அதில் டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்ணியிருக்கேன். கரக்பூர்ல இருந்து கிளம்பியாச்சு. இப்ப நேரா நமக்கு ஹவுரா தான். ஸோ எல்லாத்தையும் சட்டுன்னு கவர் பண்ணிட்டு ஹவுராக்கு போயிடலாம். ஹவுரா.
ஸ்டார்ஸ் வெல்கம் டு த கேபிட்டல் 1920 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான ஹவுரா ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சு. நம்ம ஊரோடைய ஸ்டேஷன் கோட் HWH. இங்கே நம்ம வண்டி ஃபைனலாக 1 hour டிலேவா உள்ள வந்து சேர்ந்துருக்கு. வண்டி எப்போ வந்துருச்சு, ஆனால் ஹவுரா செக்ஷனில் சொல்லவா வேணும், வண்டியை லேட் ஆகிட்டாங்க. இந்த ஜேர்னியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த ட்ரெயினில் கூட்டமே இல்லாமல் ட்ராவல் பண்ணது. அதே போல் கிராசிங்கை கேப்சர் பண்ணதும் ஈவினிங் டைமில் மழை வரும்போது ஷார்ட் எடுத்தோம் இல்லையா, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த ஜேர்னியில் எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த vlog இதோட எண்டுக்கு வருது. இதே போல் சூப்பரான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் உதயா, இது உங்கள் உதயாஸ் டூரிஸ்ட்ரி. அனைவருக்கும் ரொம்ப நன்றி மக்களே.